Happy New Year, my dear friends. Welcome to Uma Works and Arts. Aquarium theme base பண்ணி ஒரு photo frame பண்ண போகிறோம். மெட்டீரியல் நீடட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேஸ் MDF போர்டு எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட MDF போர்டு இல்லைன்னா நீங்கள் திக்கான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். திக் ஒயிட் ஷார்ட் எடுத்துக்க போகிறோம். சிசர்ஸ், க்ளூ, அக்ரலிக் பெயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஒரு பேலட், ப்ரஷ், ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் கிடைக்கலன்னா நார்மல் ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் அண்ட் எரேசர். நான் இப்போ ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்க போகிறேன். இப்போது உடன் ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம எடுத்தோம் இல்லையா MDF போர்டு, அதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். ப்ரஷ், பெயிண்ட்டு, எல்லாம் எடுத்து பேலட்டு, அக்வாரியம் தீம் பேஸ். ஸோ நம்ம ஓஷன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ சீ வாட்டர் லெவல் என்ன ப்ளூ கலருக்கு கொண்டு வரதுக்காக நம்ம கொஞ்சம் கலர்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட் கலர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ரஷ்ல அப்ளை பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரஷ்ஷில் கொடுக்குறது சிரமமாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிட்ஸாக இருந்தால் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு ப்ரஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால. பட் ஆனால் நான் இப்போ ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கார்னர்ஸ் அண்ட் தென் எட்ஜு, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கான உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளெல்லாம் நீங்கள் வந்து ப்ரஷ் கொடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த வுட்டு தெரியக்கூடாது. ஸோ அந்த வுட் பேஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த பெயிண்ட்டை கலர் பண்ணிடுங்க. நான் இது கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்கறனால நான் ஒயிட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா இதில் ஒரு இது
நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்க ப்ளூ கலர் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒயிட்டை மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது கலர்ஸு வந்து லைட்டராகவோ டார்க்கராகவோ ஆக்கிறதா இருந்தால் ஆல்ரெடி கொடுத்த பேஸ் ட்ரை ஆக்கிறதுக்குள்ளே நீங்கள் கலர்ஸை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்போ ட்ரை ஆகட்டும். நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இப்போ ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டென்சில் கட் அவுட் மாதிரி பண்ண போகிறோம். ஸ்டார் ஃபிஷ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் திக் கார்ட்போர்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 2 3 4 லேயர்ஸ் கூட நீங்கள் என்ன ஷேப் வரைய போகிறீங்களோ அதை பேஸ் கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா ஒயிட் கம் வச்சு பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை டைம் கொடுத்துடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டார் ஃபிஷ் ஏற்கனவே ட்ரை ஆகி கட் பண்ணி ஸ்டென்சிலாகவே வச்சுருக்கேன். நான் இப்போ அதில் கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கார்ட்டூன் டிசைனில் இருக்கனால நம்ம ஐபாலில் வரைஞ்சிக்கலாம். பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ நான் ஐபால் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. ரெட் கலர் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார் ஃபிஷ்ன்றதுனால அங்கே சின்ன சின்ன டாட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ப்ரஷ்ஷோட டிப்பு பேக் சைடு இருக்குது இல்லையா, அதில் தான் நம்ம டாட்ஸ் வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ரஷ்ஷோட டிப்பில் பேக் சைடில் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அது மாதிரி நான் ஒரு சில டிசைன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அந்த டிசைன்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 லேயர்ஸ் மேலே மேலே எடுத்து ஒட்டி காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டென்சில் நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் அவுட்லைன் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் கொஞ்சம் அந்த அண்டர் வாட்டர் லெவல் சீஸில் கொஞ்சம் கிராஸ்லாம் கீழே இருக்கும் இல்லையா, நம்ம அது மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரேஸ் அவுட் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக ஹேண்டில் வரைஞ்சிக்க முடியும், நான் டேரெக்டாக பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதில் நான் பிளாக் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வரைஞ்சிருக்க பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் கார்பன் ஷீட்டில் 2 லேயர் இருக்கும். ஒன்று வேக்ஸ் மாதிரி இருக்கும், மேலே இன்னொரு ப்ளெயினாக இருக்கும். ஸோ நம்ம கீழே அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நகலாமல் கரெக்டான இடத்துல வச்சுட்டிங்க. அது மேலே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம அதை ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பண்ணியிருக்க மாதிரியே நம்ம இந்த பக்கமும் பண்ணிக்கலாம், இந்த கார்னர்லேயும் பண்ணிக்கலாம், 2 கார்னர்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை கலர் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். நான் இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். அந்த க்ரீன் கலர்ஸை இந்த கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன் ஷேப்லேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபில் பண்ணியாச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த சைடும் இந்த கார்னர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். 2 இப்போ நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு க்ரீன் கலர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம் பிளாக் கலர் வச்சுட்டு. ஸோ பிளாக் எடுத்துக்கோங்க, தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அவுட்லைன் நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ நான் 2 சைடும் நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம இதுக்கான பேக் சைடு உள்ளதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸுக்கு நம்ம வந்து ஒரு போர்டு, எம்டி போர்டு அல்லது நீங்கள் கார்ட்போர்டு எடுத்திருந்தால் அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோங்க. 2-வே ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். 4 கார்னர்லேயும் நம்ம இந்த 2-வே ஸ்டிக்கர்ஸை ஓட்டிடலாம். மேலே இருக்க அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு 4 கார்னர்லேயும் பிரித்து எடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து நம்ம கரெக்டாக ஷேப்பு அந்த 4 கார்னரும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நாலு பக்கம் லைட்டாக ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க, அது நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா போதும். இப்போ நம்ம இதுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ்க்கு ஒரு லென்த்து ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இது நம்ம 2-வே ஸ்டிக்கர் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேமோடைய சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி 2-வே ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்போர்டு, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் சின்னதாக ஃபோல்டு கொடுத்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கொஞ்சம் பெரியதாக எடுத்து மடிச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் அகெயின் ஒரு சின்ன ஸ்பேஸ் மடிச்சுக்கோங்க. கீழே நம்ம 3 தடவை ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் எடுத்து நம்ம 2-வே ஸ்டிக்கர் ஒட்டினோம் இல்லையா, சென்டரில் கொஞ்சம் மேலே எடுத்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். வச்சு பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2-வே ஸ்டிக்கர் வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஃபோல்டிங் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். அது அந்த ஃபோல்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டோட பேஸ் வந்து பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 2-வே ஸ்டிக்கர் போட்டுட்டு அங்கே ஃபைனலாக அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தெரியுதா நான் எங்கே எப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும்னு. நம்மளோட போர்டு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் சொன்னது. இது அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பேஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த இது. இப்போ நான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்டென்சில்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கலர்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, எங்கே வேணும்னு இடத்துல
கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2-way ஸ்டிக்கர்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் கீழே பிளாங்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் சாண்ட் மாதிரி கொஞ்சம் வரையலாம் அப்படின்னு வரைஞ்சிருக்கேன் பென்சிலில். எல்லோ அண்ட் தென் ப்ரௌன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணினோம் இல்லையா, அதில் நான் இப்போ வந்து எல்லோ கலரை வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறேன். இது கூடவே சேர்த்து நான் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாண்ட் எஃபெக்டில் தெரியும் லைட்டாக. ரொம்ப டார்க்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. ஓகேவா, முடிச்சாச்சு நம்ம இப்போ. Thanks for watching.